ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட ஹஸ்பண்டை சிரிக்க சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நடந்துட்டுருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இல்லை, நிறையவே தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு வாரம் நடந்தது ஃபுல்லாகவே எடுத்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தது, அதுக்கப்புறமா வீட்டில் நடந்தது, சண்டே ஸ்பெஷலு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். கொஞ்சம் லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணலாமேன்னு தான் ஒரு ட்ரை பண்ணேன். ப்ளீஸ் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படி சொதப்பாது. கரெக்டாக அன்னன்னைக்கே விலாக நான் அன்னன்னைக்கே எடுத்து போடுறேன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரீட்டு. ரோடு நல்லா புதுசாக இருந்துச்சு. இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் உடச்சி போட்டுட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வாசல் எல்லாமே அழகாக இருந்துச்சு, கோலமெல்லாம் போட்டு அழகாக இருக்கும். ஆனால் வந்து இப்படி ட்ரைனேஜ் போடுறதுனால அப்படி ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிடுச்சு. இனி எப்போ இது பழையபடி வரும்னு எனக்கு தெரியல. நம்ம வீடு இல்லை, இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீட்டு கேட் முன்னாடியுமே வந்து நல்லா மலை மாதிரி பூச்சி வச்சுருந்தாங்க. மணல் இல்லை, பயங்கர காற்று வேற அடிக்குது. திருடிக்கலாமா, செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா சின்ன பசங்களும் வெளியே தான் இருக்காங்க. பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க டாடி அப்படின்னு பாப்பா சொன்னோடனே உங்க அப்பா வண்டி சாவி எடுத்துட்டு, ஐயோ நம்ம வந்து இங்க வண்டி நிறுத்த முடியாது, இல்லாட்டி வண்டி எடுக்கவும் முடியாது, கேட்குள்ள வண்டி நின்னா அப்படின்னு ஒரே ஓட்டமா எடுத்துட்டு ஓடிட்டாரு நம்ம கடைக்கு. மணி கரெக்டாக 5:45 ஆச்சு. ஸ்கூல் விட்டு வந்து எல்லாரும் படிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தி என்னடானா டிவி பார்க்க போகிறா. அடுத்த ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஹா சூப்பர்மா, எந்திரிச்சு வாடி. குட்டி தள்ளிக்க. இதோட இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போகிறது. பாப்பாவும் எங்கள் கூட கோயிலுக்கு வந்திருந்தா. அன்றைக்கி வந்து அவள் ஸ்கூல் லீவ் போட்டுட்டா. நாங்களும் ட்ரெயின் வரும், கேட் போட்டாங்க, ட்ரெயின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தோம். ஐஸ்குட்டி அம்மா க்ளோஸ்அப்பில் ட்ரெயினை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக நின்றுட்டு இருந்தோம். கடைசியில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரவே இல்லை. பேக் வாங்கினி நீ கையிலம்மா
ஐஸ் போய் அங்கே நின்று தென்னை மரத்துக்கிட்ட. மரங்க செடி மரம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே வந்து இவர் தலைவலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னனால கொஞ்சம் இஞ்சி டீ வைன்னு சொன்னார். இந்த டைமில் சூப்பராக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சாச்சு. எங்கே டீ குடித்தாலுமே வந்து நம்ம வீட்டில் வைக்கிற டீ மாதிரி வராது. எப்போவுமே நாங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு டீ தான் வச்சு குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலையை கரெக்டாக பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸுக்காக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் மண் குடுவையிலலாம் வந்து டீ ஊற்றிட்டு இருக்கேன். இல்லாட்டினா சாதாரணமாக நம்ம அந்த சில்வர் டம்ளரில் தான் குடிப்போம். இது வந்து ஷார்ட்ஸுக்காக வந்து நான் இந்த மண் சட்டியில் ஊற்றிட்டுருக்கேன். அப்புறமா அவர் சொல்லிட்டாரு நைட்டுக்கு சாப்பாடே வச்சிரு அப்படின்னு சொல்லி. அதனால் எக் கிரேவியும் சாதமும் வச்சு பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து தோசை தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எக் கிரேவிக்கும் தோசைக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய குழம்பு வச்சாச்சு. இந்த வாழை இலை பரிமாற்றமும் வந்து ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்தேன். எனக்கு என்னமோ லாங் வீடியோ எடுக்கிறதுக்கே வரமாட்டேங்குது. கேமரா ஒரு ஆள் பிடிக்கணும், இல்லாட்டி ஸ்டாண்ட் வைக்கணும். எனக்கு அது என்னமோ எனக்கு செட் ஆகலை. ஷார்ட்ஸ்னால் வந்து டக்கு டக்குன்னு நானே எடுத்துருவேன். இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் நான் லாங் வீடியோஸ் வந்து அவ்வளோவா போடுறதில்ல. இனிமேல் வந்து லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாங் வீடியோஸ் போட்டால் தான் வந்து ரெவென்யூ வரும், அது வேறு விஷயம். கிச்சனை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் எல்லா டிஷ்ஷையும். ஓஹோ, இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்றீங்களா? எனக்கு பிடிச்ச காரமான சிக்கன் கிரேவி. எனக்கு பிடிச்ச ரொம்பவே பிடிச்ச பள்ளிப்பாளையம் சிக்கன். ஐஸ் குட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா? டாடிக்கு ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் தண்ணி குழம்பு. சூடான சாதம். நம்ம வீட்ல இதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். உங்க வீட்ல என்னன்னு கமெண்ட் பண்ணிருங்க. பாய். ஐஸ் குட்டி
சட்டி தெரியுது. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் சண்டே சிறப்பாக முடிஞ்சு. பாய்.